Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்தில் சிறுபான்மையினரின் பாதுகாப்பிற்காக புதிய சட்டம் கொண்டுவர வேண்டும் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நீலகிரியில் நடைபெற்ற பெரும்பான்மை அரசியல் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமை கருத்தரங்கில் பேசிய அவர், தமிழகத்தில் தேவாலயங்களை காவல்துறையுடன் இணைந்து இந்து அமைப்புகள் தடுக்கின்றன என குற்றம் சாட்டினார். மதமாற்ற தடை சட்டம் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்றும் சிறுபான்மையினரை பாதுகாக்க தமிழக அரசு சிறப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2026 தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு 10 இடங்களாவது பிடிக்க வேண்டும் என்று முனைகிறார்கள். அப்படி அதற்காக களமிறக்கி விடப்பட்டவர்கள் தான் தவேகாவுடைய விஜயும் நாத்தாக்காவுடைய சீமானும், 2 பேருமே RSSனுடைய ஒட்டுக்குழுக்கள். அவர்கள் திமுக எதிர்ப்பு என்கின்ற பேரில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே சனாதனத்தை பாஜகவை ஏற்றுக்கொண்ட கட்சிகள். ஆகவே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2026 தேர்தல் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.